ஹாய். இந்த டைம் நம்ம முட்டை அடை வைக்கும்போது இன்குபேட்டரில் பாதி முட்டையும் எக்ஸ்ட்ரா உள்ள முட்டையெல்லாம் கோழிலையும் பாதி நான் அடை வச்சுருந்தேன். கோழியில் வச்சுருந்த முட்டை வந்துட்டு கீழே தள்ளி விட்டு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. அந்த உடஞ்ச இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக பிளட்டு லீக் ஆகிருந்தது. அதை நான் செலோ டேப் போட்டு ஒட்டி அதை எடுத்துகிட்டு வந்து பத்திரமா உருட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக திருப்பி கோழிக்கிட்டே வச்சா உடஞ்சிரும், அதில் உள்ள கோழி கொஞ்சம் செத்துருங்கிறதுக்காக இன்குபேட்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். இது ஃபுல்லாகவே அது கோழி உடச்சது தான். இது பாருங்கள், அதில் வந்து இப்போ சிக்கு இருந்துச்சு. நான் பார்க்கும்போதே சிக்கு இருக்குது, ஐயோ என்ன செய்ய தெரியலேன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்குபேட்டரில் வச்சுருந்தேன். இது உடையும் போது இது வந்து 10வது நாளில் உடஞ்சிருந்துச்சு. 10வது நாளில் உடஞ்சிருந்துச்சு. அது பொழைக்குமா என்னன்னு தெரியாமல் டவுட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து எதுக்கும் இருக்கட்டும்னு இன்குபேட்டரில் வச்சுருந்தேன். அது பாருங்கள், ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி அந்த குஞ்சு பொழைச்சி இன்றைக்கி தானாகவே குஞ்சு பறித்து வெளில வருது. உங்கள் வீட்டில் இது மாதிரி ஏதாவது முட்டை உடஞ்சிருச்சுன்னா, சிக்கு உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் தூக்கி போடாமல் இது மாதிரி ஃபுல் ஹீட்டும் ஃபுல் ஏரும் உள்ளே போகாத அளவு அந்த உடஞ்ச இடத்துல ஃபுல்லாக செலோ டேப் போட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த சிக்கு எப்படி இருந்தாலும் பொழைச்சிக்கும். இப்போ நல்லா இருக்குது, சிக்கு நல்லா தான் இருக்குது. அதே தானாக வெளியில் மூக்கு குத்தி வெளில வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக வெளில வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் திருப்பி இன்னொரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.